प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहास पुराणकाः मुनयश्च महात्मानः वेद वेदार्थवादिनः. இந்த ஸ்லோகம் நாம் அறிய வேண்டிய 5 அர்த்தங்களை சொல்ல வந்தது. பகவானே பிராப்யம் புருஷார்த்தம், அவரை அடைவதற்கும் அவரே வழியாக உள்ளார். விரோதிகளை தொலைத்து, அதாவது கர்மங்களை கழித்து மீளாத இன்பமான பகவான் திருவடிகளையே அடைய வேணும். இதுவே உபனிஷத்துக்களின் தாத்பர்யம். எதுக்காக நாம் அவரை அடைய வேணும்? ஏன் அவரை வழியாக கொள்ள வேண்டும்? ஒரே காரணம், அவரே நம்மை படைத்தவரானபடியால். உலகனைத்துக்கும் காரணமாக பிரம்மம் இருக்கிறார், அனைத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறார். நம்மை அடைய வேணுங்கிறத ஆசையோடு உள்ளார். நம்ம அத்தனை பேருக்கும் சுவாமியாக உள்ளார். சொத்தை உடையவர் சுவாமி. சொத்துன்னு ஸ்தாபிச்சுட்டோம்னால் அதுக்கப்புறம் அந்த சொத்து ஏன் சுவாமி கிட்ட இருக்கணும்னு யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். நாம பகவானுக்கு சொத்துன்னு முதல்ல ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின் கேள்வியே இல்லாமல் அவரைத்தான் சேர வேணுங்கிறது பதில் கிடைச்சிடும். நாம பகவானுடைய சொத்தா என்ன கேள்வி? கண்டிப்பா உன்னை சொத்துன்னு எப்ப சொல்லுவோம்? அதற்குரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும். அவர் அதை எப்போதோ வாங்கி இருக்க வேண்டும். அவர் அதை அனுபவிப்பவராக இருக்க வேண்டும். அந்த சொத்தை அவர் ஆட்சி புரிப்பவராக இருக்க வேண்டும். மற்ற பேருக்கு அந்த சொத்தின் பேர்ல ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். இது இத்தனையை வச்சுத்தானே ஒருத்தருக்கு ஒண்ணு சொத்தானே சொல்ல முடியும். ஏதோ ஒரு காணி நிலம் இருக்கு, சட்டுன்னு எந்த ஆவணங்களும் இல்லை, இந்த நிலம் இவரு தானான்னு கேட்டா எப்படி பதில் சொல்லுவோம்? கண்டிப்பா நிரூபிக்க முடியாது. அதுவும் கொஞ்ச நாளா இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம், 150 வருஷமா இருக்கலாம். அப்படி இருக்கிறவாளுக்கே ஆவணங்களை வச்சிருந்து நிரூபணம் பண்ணி நீதிமன்றம் ஏறி என்னதுதான், நான் தான் இத்தனை வருஷமா இருந்திருக்கேன் பாருங்கோ, இது இத்தனை சொல்லி ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டியிருக்கோ இல்லையோ? ஸ்தாபிச்ச பிற்பாடு பதில் கேள்வியே இல்லாம அவர் தான் அனுபவிக்க போகிறார். அதுக்கார ஆக்ஷேபம் பண்ண மாட்டான். அப்ப ஸ்தாபிக்கிற வரைக்கும் தான் கேள்வி. ஸ்தாபித்த பிற்பாடு ஆறும் கேள்வி இல்லை, அனுபவிக்க விட்டுறாளோ இல்லையோ? இப்ப நாம செய்ய வேண்டிய முதல் கர்த்தவியம், நமக்கு முதல் கடமை, ஜீவனாகிற நான் ஆருடையவர்? நான் என்னோடவரா, நான் இன்னொருத்தரோடவரா? இந்த ஜீவன் தன்னுடையவர் என்று ஸ்தாபிக்கவே முடியாது. என்ன தன்னுடையதுன்னு இருக்கணும்னால் அப்ப என் விருப்பப்படி நான் நடப்பவனாக இருக்க வேண்டும். நான் இஷ்டப்பட்டபடிக்கு எல்லாமே ஓடுறதா இருக்கணும். ஒண்ணுமே அப்படி ஓடுறதா தெரியல. நாம இஷ்டப்பட்டபடியெல்லாம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கே முடியறதில்லை. அப்ப ஏதோ ஒரு வெளி சக்தியை எதிர்பார்க்கிறோம். நம்மை தாண்டி இருக்கக்கூடிய சக்தி தான் முடிவு பண்றது. தானா அது சில சமயம் நல்லதா முடிஞ்சு போடுறது, தானா கெட்டதா முடிஞ்சு போடுறது. சில சமயம் பேசாம இருந்தா நல்லது நடக்கிறது, சில சமயம் பேசினா நல்லது நடக்கிறது. எப்படியோ மாறுகிறது, நமக்கு அது தெரியறதில்லை. பல ஆபத்துகள் நாம பேசாம இருந்து சத்தமில்லாத விலகி போயிடும். இது மேகத்தை போலே, அப்படி பனிக்கூட்டம் கொஞ்ச நாள் ஆனா போயிடும்னு சொல்லலையா? ஆங்கிலத்தில் சொல்லிவிடும் இல்லையோ, இது ஓடும் மேகம், அப்படி தாண்டிண்டே போக போற மேகம், அதனால நம்மள ஒண்ணும் படுத்தாது. அதை போல நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ வருது, நம்ம ஓட்டவே இல்லை இந்த ஆபத்தை, ஆனா அது தானா ஓடிப்படுறது. பேசாம இருந்தா பல ஆபத்துகள் விலகிறதே. அந்த மாதிரி நடக்குமான லோகத்திலே. அப்ப ஏதோ ஒண்ணு நம் வாழ்க்கையை நம்மால் மட்டும் நடத்தி கொள்ள இயலாமல் நம்ம தாண்டி ஒரு சக்தி அதை பாதிக்கிறது, அதை ஆட்சி செலுத்துறதுங்கிறது தெளிவா எல்லாருக்கும் தெரியாது. அது இயற்கைன்னு சொல்லுவார்கள். அது எதற்காக இப்ப கடவுள்னு ஒத்துக்கணும்? அது இயற்கை. இயற்கை என்ன பாதிக்கிறது? இயற்கையா எதேதோ தப்பு நடக்கிறது, இயற்கையா எதேதோ சரி நடக்கிறது. இந்த வாதத்தை வச்சுன்னா மறுவாதத்தை இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு உலகத்தை நடத்தணும்னாலோ ஒரு மனுஷனை வழி நடத்தணும்னாலோ யாருக்கு என்ன அபிப்பிராயம் சொல்லணும்னாலோ ஞானம் இருக்கிறவர் சொல்லணுமா,
ஞானசூன்யம் சொல்லணுமா?